அந்த மோட்டு பத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டானுங்க. நான் இப்ப புர்புரி நகரத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் பேசாம இங்கே செட்டில் ஆயிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். சரி சரி, நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இரு, நான் அங்க போய் தங்குறேன். மோட்டு பத்துலுவ நான் என்ன பண்றேன்னு பாரு. என்கிட்ட ஒரு லேசர் கன் இருக்கு. இந்த லேசர் கன் எல்லா பொருளையும் அன்பிரேக்கபிளா மாத்திடும். ஆனா நல்லவங்களை பிரேக் பண்ணிடும். என்ன புரியுதா? என்ன நான் தான் குல்லு குல்லு, எல்லாரையும் எப்படி ஏமாத்துறேன்னு பாரு. இந்தா பாதாம் சாப்பிடு. நான் இங்க தங்குறது உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லிடு. ஆனா இந்த மாதிரி மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம சாப்பாட கொடுக்காத. இதா இப்ப இத சாப்பிடு. இது என்ன அதிசயமா இருக்கு? அட இந்த கன்ல இருந்து ரேஸை ஏதாவது ஒரு பொருள் மேல போட்டா அது அன்பிரேக்கபிளா மாறிடும். மறுபடியும் அதே ரேஸ அதே பொருள் மேல போட்டா அது மறுபடியும் பிரேக்கபிள் ஆயிடும். உன்னோட ஒரு பல்லு தானே உடைச்சிருக்கேன். மோட்டு பத்துலுக்கு 32 பல்லையும் உடைக்கிறேன் பாரு. மோட்டு பத்துலு ரெண்டு பேரையும் புர்புரி நகரை விட்டு துரத்துற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். புரிஞ்சுதா? நீங்க ரிலாக்ஸ்டாரு. இன்னைக்கு நாம முட்டையை உடைச்சு முட்டை ஆம்லெட் பண்ணலாமாடா? சூப்பரா பண்ணிடு. அது வரைக்கும் இந்த நல்ல செய்திகளை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. என்னடா லொட்டு லொட்டு மறுபடியும் என்னடா முட்டையை பண்ணுறா. முட்டை உடையலடா. ஆனா என் தலையில ஒரு முட்டை வந்துருச்சுடா. என்னடா இது? அம்மா ரொம்ப தேங்க்ஸ் பாக்ஸர் அண்ணாச்சி. அது என்னுடைய முட்டை தான். அப்ப அந்த முட்டையை தூக்கி என் மேல எரிஞ்சது நீதானா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. வேண்டாம் வேண்டாம், ஒரு ஆம்லெட் போடலாம் நினைச்சது ஏன் தப்பாடா? எதுக்காகடா இப்படி துறந்துற? வேண்டாமா? நான் சும்மா விட மாட்டேன். போடா. ஆமா, இந்த பாக்ஸர் எதுக்கு கோவமா மோட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காரு? இப்ப நாம என்னதான் பண்றது? ஐடியா. இந்த சுத்தி சுத்தி விளையாடுற விளையாட்டு எல்லாம் வேணாப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாம். வாங்கப்பா. இப்ப நான் 10 வரைக்கும் என்ன வேணா? 1 2 3 4 5 6 7 8 9. அந்த பாட்டையினால நம்மள இங்க வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. இவரை கண்டுபிடிக்கிறது பெரிய தங்கமல ரகசியம். ஆனா உருட்டி விட்டான் கண்ணா. அம்மா மஞ்சள் எப்படி கடிச்சிட்டு வந்தானே? பட்டமேல ஏன்டா வாய போத்துன? அடே பொடியா, அந்த தடிய பாக்ஸர் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தத்தான் இப்படி பண்ண. ஓடி வந்துரு, நிக்காத. அவன் ஒரு குத்து குத்துனா 9 கிலோமீட்டர் போகும். ஏய் நில்லுங்கடா. உங்களோட இந்த முட்டையை வாங்கிட்டு போங்கடா. இந்தா இத நீயே வச்சுக்க. உன்னை என்ன பண்ற பாரு. சிங்கம் சார பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாமா? மோட்டு பத்துலு, உங்க வாழ்க்கைய நான் நரக வாழ்க்கையா மாத்தி இங்க இருந்து போட வைக்கிறேன் பாருங்க. ஆஹா, சிங்கம் சார் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். காலையில இருந்து எதுவும் சாப்பிட ரொம்ப பசியா இருக்குமா? இந்த இட்லி எங்களுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உடனே எடுத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க, என்ன வேண்டான்றீங்க? நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் நாங்க சாப்பிடுவோம். ஆனா எதுக்காக வாய காட்டுறீங்க? அதெல்லாம் முடியாது. நான் இந்த இட்லியை கண்டிப்பா சாப்பிட தான் போறேன். 10 ரூபா உனக்கு வேணா நீ ஒண்ணு எடுத்துக்கடா. சீக்கிரம் சாப்பிடுவோம். சட்னி இருக்கா? இது இட்லியா இல்ல கருக்கல்லடா? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு எத்தனை சரி பண்றீங்களா? முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல.
மாட்டா பசங்களா. அத பாதி மோத்து நான் தான் உங்ககிட்ட சாப்பிடாதன்னு சொன்னேன்ல. இந்த இட்லில ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இதுல என்ன பிரச்சனை தெரியல. நான் சுட்ட இட்லி நல்லா இல்லன்னு என்கிட்டயே சொல்றீங்களா? எனக்கே போன் பண்ணி வர சொல்றியா? மரியாதையா என் கண் முன்னாடியே எல்லா இட்லியும் சாப்பிடுற. ஆஹா. ஐயோ அம்மா என்ன விட்டுடுங்கோ. ஏற்கனவே 2 பல்லு உடைஞ்சு போச்சு. இனிமே என்னோட பல்லை இழக்க நான் விரும்பல. நம்பிக்கைன்னா நீங்களே சாப்பிட்டு பாருங்க. ஓஹோ. சரி விடு, நானே சாப்பிட்டு காட்டுறேன். இவங்களுக்கு மட்டும் ஒண்ணு ஆகல. என்னடா என்கிட்டயே விளையாடுறியா? இந்த அம்மாவே முட்டாளாக்க நினைக்கிறியா? எவ்வளவு சூப்பரா இட்லி சுட்டு வச்சிருக்கேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து போய் மேல போய் சொல்றீங்களா? இப்போ உங்களால என்ன பண்றேன்னு பாரு. இப்படி விட்டா நீங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்க. வேதமா போக கேளுங்க. உங்களுக்கு சரிப்படுவீங்க. என்னோட இட்லியவே நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கடா அடிய பாதி எங்க பக்கம் தள்ளி விடுறீங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆபீசர். சார் உங்களுக்கு வலிக்கல சார்? வீரமுள்ள மனுஷனுக்கு வலிக்காதியா? சரியா சொன்னாரு. அந்த அம்மா வயசான அம்மா மாதிரி அடிக்குது. செம்ம மாத்திடுச்சு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா மண்டபையில ஏதோ ஐடியா தான் சொல்லு. ஐடியா தாம்பரத்துல முழுக்க திறந்துட்டு தாம்பரத்துல ஒண்ணுதான். அத பாவி மோட்டு பத்திரம். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். கோட்டு போட்டு டீசென்ட்டா ஒரு ஆளு கண்ணாடி போட்டு உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கா. அவர் ரகசியமா உங்களை ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். சார் எங்களுக்கும் தெரியுது சார். நாங்க அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நீங்களும் அப்படியே பொடிநடியா வாங்க சார். ஓகே, தனேவி சிங்கம். இந்த சிங்கத்தோட குட்டியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் அவரை காணோம். அதானே. ஏ தம்பி சட்டை போட்டு வந்து சப்ளை பண்ணுப்பா. சூடான சமோசா. அத கடவுளே பத்லு, நீ சொன்னது 100% உண்மை. எவனோ ஒருத்தன் உங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. அவன் கண்ணுல இருக்கிற ரேஸ் இப்ப நீங்க சாப்பிடுற பிளேட்ல வந்து விழுந்திருக்கு. மோட்டோ சாப்பாட்டு அப்படியே லைட்டை தொட்டு பாரு. உடனே தொட்டு பாருடா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேடா தடியா. சமோசா கல்லா மாறிடுச்சா? பூரியும் கல்லா மாறிடுச்சு. இனிமே மறந்துருக்க வேண்டிய அவசியமே இல்ல. மரியாதையா வெளியே வாடா சோம்பேறி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நாங்க மோட்டு பத்துலுடா. மோட்டு பத்துலுக்கு தெரியாம இந்த உலகத்துல எந்த விஷயமும் நடக்காது. எங்க கிட்டயே நீ துக்கடா பையன் வந்து விளையாட்டு காட்டுறியா? உன்ன மாதிரி எத்தனை துக்கடா பசங்களை எங்க வாழ்க்கையில நாங்க பாத்துருப்போம். இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. மரியாதையா அந்த துப்பாக்கியை எங்க கையில கொடுத்துரு. சீக்கிரம் கொடுக்க போறியா? என்னோட பேரு குல்லு. நான் எல்லாரையும் முட்டாளாக்கு வேண்டா. கன் வேணுமா? இந்தா. நான் இது வரைக்கும் என்ன நினைச்சேன்னா, தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனை பெருசாக்காம எல்லாத்தையும் ஈஸியா முடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நீங்களா என்ன தேடி வந்து சவால் விட்டு சண்டைக்கு கூப்பிடுறீங்களோ, சரி ஓகே, நானும் இப்ப ரெடி ஆயிட்டேன். வாங்கடா, வந்து 2 பேரும் மோதி பாருங்க. ஓய், the name is சிங்கம். Hands up. அம்மா, இதெல்லாம் தேங்காவா இல்ல கல்லா? நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜான பாடா படுத்திருக்கீங்கல்ல. இப்ப வாங்கடா, உங்களை நான் என்ன பண்ற பாரு. வாங்க. வெள்ளாத குட்ட பையன்தானா? என் உடம்புல இருக்க எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சுனா உன் உடம்பு கல்லா இருக்குடா. எப்படி இருக்கு? இதுக்குதான் சொல்லுவாங்க, மனுஷன் தில்லோட இருந்தா பத்தாது, உடம்பு கல்லு மாதிரி இருக்கணும். என் பேரு குல்லு. எல்லாரையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டா. இது எப்படி இருக்கு? பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. இந்த மோட்டோ 18 மூலிகைகள் கலந்த சமோசா சாப்பிடுறா. மோட்டோ கழட்டாத கண்ணாடிக்காரன் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. நீ முன்னாடி போய் அவனுக்கு யாருன்னு காட்டு.
அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி முகர கட்டிய கண்ணாடியில பாருடா. ஐயோ அடடா என் மூஞ்சில இத்தனை கோடிக்கு எப்படி விழுந்துச்சு. இல்ல 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 இதுக்கப்புறம் என்ன அடிக்காதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. சீக்கிரமா அந்த கன் எடுத்து என் மேல அந்த ரேஸ் அடிக்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்ப மட்டும் அந்த ரேஸ் என் மேல படலனா அதுக்கப்புறம் நான் கல்லு மாதிரி உடைஞ்சு போயிடுவேன். அப்பா முதல்ல சாமி அதை விடுங்க. என்னாச்சு? நீ கொடுத்த டார்ச்சர்ல போட்டு பத்துல குர்குரி நகரை விட்டு ஓடிட்டாங்களா? இல்ல அவங்க எனக்கு கொடுத்த டார்ச்சர்ல நான் தான் இப்ப தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன். நீ மரியாதையா கிளம்பி இங்க வந்துரு, நான் என் லொகேஷனுக்கே திரும்ப போயிடுறேன். ஸ்டாப். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். என்ன ரொம்ப தூரமா ஓடிக்கிட்டு இருக்காரு?